ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னா நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிள் முறையில். ஃபஸ்ட்டு மிளகாய், வரமிளகாய், கப்பில் கடலைப்பருப்பு, உளுந்து, உப்பு, பூண்டு, கருவேப்பிலை. ஒரு வடைச்சட்டி வச்சுருக்குறோம். அந்த வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். அப்போ தான் இட்லி பொடி சூப்பரான டேஸ்ட் இருக்கும். அந்த பூண்டு இருந்துச்சுல்ல, அதை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த ஸ்டேஜுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு தான் எடுத்துடணும். இந்த 1 கப் உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். அதே எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதே எண்ணெய் போதும். அந்த 1 ஸ்பூன் எண்ணெயே நம்மளுக்கு போதும். இட்லி பொடிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த லாக்டவுனுக்காக நம்ம வீட்லேயே இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கடையிலலாம் வாங்க தேவையில்லை. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து விடுங்க. நல்லா பொரியணும். இந்த சக்கை செவந்த மாதிரி இருக்குது பாருங்கள், கோல்டன் கலரில் வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். ஆனால் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா தான் கலர். பாருங்கள், இந்த பதம் ஓகே. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி கொஞ்சம் சுருக்குன்றதுனால தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் சட்னி வச்சுட்டு நம்ம இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை, தோசைக்கு மேலே இந்த இட்லி பொடியை நல்லா தூவி விட்டு நல்லெண்ணெய் சேர்த்து தோசை சுட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா ட்ரையாகவே எடுத்துக்கலாம், வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பதம்ன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், ஃபுல் வீடியோவையும் பார்த்திங்கன்னா தான் புரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம். ஓகே, இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.